ஹாய் மக்களே! ராமா ஸ்டீல்ல ஒரு டீய போட்டுட்டு அறம் ஐஏஎஸ் அகாடமிக்கு பக்கத்துல இருக்க லிஃப்ட்ல 3rd ஃப்ளோர் பிரஸ் பண்ணி ஸ்வைங்குன்னு மேல போனா வரது தான் ஸ்ரீ ராஜஸ்தானி தாபா. ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட். நார்மல் டேஸில் போனால் செம்ம கும்பலாக இருக்கும். லக்கிலி நாங்கள் வீக் டேயில் போனதால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இல்லைனா மினிமம் ஒரு ½ hour வெயிட்டிங் டைம் தான் இருக்கும். இவங்க அவங்களுடைய அந்த காக்கரா, ஊறுகாய், அந்த பச்சை மிளகா ஊறுகாலாம் விற்பாங்க, நல்லாயிருக்கும். இவங்கக்கிட்ட அல்காட் மெனுவும் இருக்குது. எல்லாமே தனித்தனியாகவும் வாங்கி சாப்பிட்லாம். பட் எனக்கு எங்கே போனாலும் இந்த தாலி இல்லை காம்போஸ் தான் வந்து பார்க்க முடியும். கடைசியில் அவங்களே சொல்லியிருப்பாங்க, டோன்ட் வேஸ்ட் ஃபுட். உங்களால் காசு தர முடியும், என்னால் தர முடியும், மற்றவங்களால முடியாதுன்ட்டு. நாங்கள் வந்து இந்த ஒரு காம்போ தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 415 கிட்ட வந்தது. ஸோ இதில் என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட், அந்த ஸ்வீட் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அப்புறம் மோர் இல்லைனா ஜல்ஜீரா பானி எது வேணால் வாங்கிக்கலாம். நான் மோர் வாங்கினேன், கிறிஷ் ஜல்ஜீரா பானி வாங்கினாரு. அதுக்கப்புறம் வந்து கடி, இது வந்து நம்ம மோர் குழம்பு மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு தால் மாதிரி கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொரியல் இருக்கும். அன்றைக்கி போகிறப்போ கேபேஜ் பொரியல் இருந்தது, அதுவுமே சூப்பராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பன்னீர், நிறைய பீஸ்லாம் போட்டு கிரேவி போடுவாங்க, பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி. அப்புறம் ஆலு சப்ஜி, இதுவும் நல்லாயிருக்கும். இந்த கர்டே பாருங்களேன், எவ்வளோ பவுன்ஸியாக இருக்குது, திக்காக இருக்குது. நான் மேலே சுகர் போட்டு அப்படியே சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீட் ரொட்டீஸ் வரும், பாஜ்ரா ரொட்டி இல்லைனா ஏதாவது ஒரு மில்லட் ரொட்டி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிச்சடி. இது வந்து நம்ம ஊர் பருப்பு சாதம் மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா பாப்பாக்கெலாம் தருவாங்களா, நிறைய நெய் போட்டு அந்த மாதிரி இருக்கும். கடைசியாக இது கூடவே வந்து உங்களுக்கு ஒரு சுட்ட அப்பளமும் தருவாங்க. இதில் வந்து அந்த ஜல்ஜீரா பானி, அப்புறம் கர்டு, ஸ்வீட்டு மட்டும் லிமிட்டட், மற்றது எல்லாமே அன்லிமிட்டட். எவ்வளோ வேணால் கேட்க ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் பவுல் ஒன்று காலியாகிறத பார்த்தா அவங்களே வந்து கேட்பாங்க. கடைசியாக எக்ஸ்ட்ராவாக டெசர்ட்டுக்கு நானும் கிறிஷும் வந்து ஒரு ஆரஞ்சு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆரஞ்சுக்குள்ளே பண்ணியிருந்தாங்க. இது எனக்கு எப்போதுமே ரொம்ப ஃபேவரட். ஸ்மெல்லு, டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. கடைசியாக வந்து இவங்க வந்து அந்த சீனி சோம்பு இருக்கும்ல, அது ப்ளஸ் கல்கண்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. 4 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருந்தது. நிஜமாலே அது 4 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், சும்மாலாம் சொல்லலை. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், லவ்டு ஒன்ஸோட போயிட்டு புரட்டாசியை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.